வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் 3 ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு தான் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் வைக்கிற வேண்டுகோள் முக்கியமான வேண்டுகோள். அதாவது கிராமத்தில் ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒரு 40 to 50 லட்சம் செலவு பண்ணுறாங்க. 5 கோடி 4 கோடிக்கு வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா 1 கோடி 1.25 கோடி போட்டு முதல் போட்டு செய்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பூரா அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கேஸ் கனெக்ஷனை எடுத்து கொடுக்குறீங்க. கஸ்டமரை எடுத்து கொடுக்கறதுல அந்த கஸ்டமரை உருவாக்குன டெலிவரி பாய்ஸுக்கு என்ன இதுவரையும் செஞ்சிருக்கீங்க? பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் டிஸ்ட்ரிபியூட்டர் சிட்டிக்குள்ள இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் 7 கோடி 8 கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் நிறுவன அதிகாரிக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சும் தெரியாம நீங்க கவர் வாங்கிட்டு லெஞ்சம் வாங்கிட்டு அதிகாரிகள் தவற நடைபெறும் செய்து கொண்டிருக்கீங்க. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தை கண்டித்து மிக விரைவில் தொழிற்சங்கம் லெட்டர் பேட்ல டைப் பண்ணி இந்தியா முழுக்க தெரிகிற அளவுக்கு வாட்ஸ்அப், யூடியூப் அனைத்திலையும் விளம்பரம் செய்து விடுவோம் என்பதை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். 1. 2வது, இன்னைக்கு கம்பத்துல 50 ரூபாய் சிலிண்டருக்கு மேல பில்லுக்கு மேல பணம் வாங்குறாங்கன்னு பிரச்சனை உருவாயிருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் டிஸ்ட்ரிபியூட்டரும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் கூட்டாக செயல்படுவதால் வாடிக்கையாளரிடம் தொழிலாளி 50 ரூபாய் பணம் வாங்குறான். அது இல்லாமல் தேனி, கம்பம், போடி அப்படின்ட்டு இல்லை, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பில்லுக்கு மேல 15 ரூபாய் 20 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் டெலிவரி பண்ற டெலிவரி பாய்ஸ் தான் வாங்குறாங்க. இதை உடனடியாக நிறுத்த சொல்லி சேல்ஸ் ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி எதை பத்தியும் கண்டு கொள்ளாமல் இருக்கும் எண்ணெய் நிறுவன அதிகாரியை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தொழிற்சங்கம் சார்பாக தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாய்ஸ் யூனியன் ட்ரேட் யூனியன் வன்மையாக கண்டிக்கிறது. 3 ஆயில் நிறுவன அதிகாரிகளும் தயவு செய்து சீக்கிரமா இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. தொழிலாளிக்கு ஊதியம், பிஎஃப், இஎஸ்ஐ அனைத்தும் வழங்குவதற்கு முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் மிக விரைவில் பெஸ்டிவல் டயத்துல கண்டிப்பாக டெலிவரி தடைப்படும். இப்படிக்கு தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாய்ஸ் மாநில தலைவர் கணேஷ்.